ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி விருச்சிக லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். மே 7 முதல் மே 16 வரைக்கும் உள்ள நாட்களில் பார்க்க இருக்கோம். மே 7ஆம் தேதி முதல் நாளன்று நமக்கு புதன்கிழமை அன்னைக்கு பூரம் நட்சத்திரம் மாலை 6 மணி 16 நிமிடம் வரைக்கும். சுக்கிரனுடைய நட்சத்திரம். நம்ம விருச்சிகத்துக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். சுக்கிரன் மீனத்தில் இருக்கார், சனியோட சேர்ந்து இருக்கார். இன்றைய பலன்கள் நமக்கு நல்ல விதமாக நடக்கும். அதாவது ஒரு அருள் சார்ந்து உறவுகள் சார்ந்த விஷயத்தில் மிக மிக நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சனியும் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார், சனியோட சுக்கிரனும் சேர்ந்து இருக்கார். அப்படிங்கும்போது வீட்டில் சுபகாரியங்கள், திருமணத்துக்கு, குழந்தை பிறப்புக்கு, குழந்தைகளுடைய ஒரு பள்ளி சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளோ அல்லது அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகளோ நல்லபடியாக நடக்கும். என்ஜாய்மெண்ட்டுக்கு சிறப்பான நாளாக அமைக்கிறது. மே 8ஆம் தேதி வியாழக்கிழமை உத்திரம் நட்சத்திரம். இது நைட்டு வரைக்குமே இருக்குது. சூரியனுடைய நட்சத்திரம். இப்போ சூரியன் நமக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். ஒரு வேலைக்கு நல்ல ஒரு பலத்தை கொடுப்பார். சூரியன் சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலையும் சனியினுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கார். அதனால் வேலை சார்ந்த விஷயத்தில் ஈஸியாக நமக்கு வேலை பார்க்குற மாதிரி இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும். ஒரு சிலருக்கு லீவ் போட்டுட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். அகம் சார்ந்த பணிபுரிபவர்கள், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நல்ல நாளாக இது அமைகிறது. சுபகாரியங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். மே 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அஸ்தம் நட்சத்திரம். 10ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் நமக்கு பாக்யாதிபதி சாரத்திலேயே இருக்கார். அதனால் இன்றைக்கும் சந்தோஷம் இருக்கும், எதிர்பார்த்த பலன் கிடைக்கும், உறவுகள் நன்மை தரும், இறை வழிபாட்டில் கவனம் போகும், ஆன்மீகம் பலப்படும், உபாசனைகள் சித்தியாகும். சகோதர வகையில் இருக்கவங்களுக்கெல்லாம் உறவுகளில் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிற ஒரு அமைப்புகள் ஏற்படும், நிகழ்வுகள் ஏற்படும். மூளை உழைப்பில் இருப்பாங்க, அதாவது ஐடி லைனில், கமிஷன் வகையில், கலைத்துறையில் எல்லாத்துக்கும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய நாளாக இருக்கும். அதாவது அவங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும். மே 10ஆம் தேதி சனிக்கிழமை சித்திரை நட்சத்திரம். 2 பாதம் கன்னிராசியில், 2 பாதம் துளாராசியில். செவ்வாயை போல பலனை தரக்கூடிய நாள் இது. செவ்வாய் நமக்கு பாக்கியஸ்தானத்திலேயே சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் இன்றைக்கும் நமக்கு திறமைகள் வெளிப்படக்கூடிய வகையில் இருக்கும். மேலதிகாரிகளாக இருக்கிறவங்களாம் கொஞ்சம் ஒரு புகழடைகிறதுக்கூடிய ஒரு அமைப்பு. அதே நேரத்தில் நமக்கு இடம், ரியல் எஸ்டேட்டு இதில் டீம் ஒர்க்கு பண்ணுறவங்க, இது மாதிரி இருக்கவங்களுக்கும், கலைத்துறையில் இருக்கவங்களுக்கும், சினிமா துறை மற்றும் நம்ம ஒரு படைப்பாளிகளாக என்ன விதத்தில் நாம் இண்டிவிஜுவலாக நம்ம கன்சல்டிங் லைனில் பண்ணுறோமோ அதெல்லாமே சிறப்பாக இருக்கும். இந்த மே 10ஆம் தேதி சனிக்கிழமை செவ்வாயினுடைய நட்சத்திரம் முடிஞ்சு மே 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ராகுனுடைய நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம். நமக்கு 12ஆம் வீட்டில் விரயஸ்தானத்தில் சந்திரன் ராகுவை போல செயல்படுகிறார். இப்போ ராகு குருவை போல செயல்படுகிறார். 5ஆம் வீட்டில் குரு நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் இன்றைக்கு விருப்பப்பட்ட நபரோட சந்திக்கிறது, விருப்பப்பட்ட குழந்தைகளோட விருப்பப்பட்ட நிகழ்வுகளை அமைச்சிக்கிறது, ஒரு ட்ரிப்பு போயிட்டு வர்றது மகிழ்ச்சியான தருணங்களாக இந்த நாள் கழியும். நல்ல ஆன்மீகமாகட்டும், ஒரு 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 சுற்றுலா ஸ்தானங்களுக்கு போயிட்டு வர்றதாகட்டும், நீர்நிலைகள் இருக்கிற இடத்துக்கும், வயல்வெளிகள் இருக்கிற இடத்துலையும், பார்க்கு இந்த மாதிரி போகிறதுக்கும் இது உகந்த நாளாக இருக்குது, சிறப்பாக இருக்குது. மே மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை விசாக நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம். இன்றைக்கும் நம்ம புதுசாக நபர்களை சந்தித்து ஒரு பிஸ்னஸ் பேசினா அது சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி உயர்கல்வி, ஆராய்ச்சி கல்வி, வெளிநாட்டு கல்வி இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். தீர்த்த யாத்திரை போகிறதுக்கோ அல்லது ஒரு பூர்வீக ஸ்தலம், குலதெய்வ கோயில் போகிறதுக்கோ இது நல்ல நாளாக அமைகிறது. வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும்.
குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பார்கள். லக்னத்தையே குரு பார்க்குது. அதனால் இன்றைக்கு மதிப்பான முறையில் இன்றைக்கு நாள் போகும். மதிப்பு மிக்கவர்களை நம்ம சந்திக்கிறதுக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கும். மே 13 செவ்வாய்க்கிழமை காலையில் 9:06 முதல் அனுஷ நட்சத்திரம். நம்ம லக்னத்தில் தான் சனியினுடைய அனுஷம் இருக்குது. இப்போ 5ஆம் வீட்டில் இருக்கிற சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறனால குழந்தைகள் வளர்ச்சி, குழந்தைகள் குதூகலம், கல்வி அறிவு, கலைத்துறையில் மேம்பாடு, கமிஷன் துறையில் ஈடுபாடு, டீம் ஒர்க்கு எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும். ஆன்மீக உணர்வுகள் தோன்றி வெளிப்படும். மற்றும் சுபகாரியங்கள், திருமண காரியங்கள், குழந்தை பிறப்பு, குழந்தைகளுக்கான மகிழ்ச்சியான தருணங்கள் இவையெல்லாம் நல்லாயிருக்கும். மே 14 புதன்கிழமை கேட்டை நட்சத்திரம் நண்பகல் 11:46க்கு தொடங்குது. புதனும் 5ஆம் வீட்டில் இருக்கார். புதனும் 5ஆம் வீட்டில் இல்லை, 6ஆம் வீட்டில் இருக்கார். புதன் கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அதாவது கேது நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார். அதனால் 11ஆம் இடம் இன்றைக்கி நல்லா எதிர்பார்த்த ஒரு உறவுகளை சந்திக்கிறது, மனநிறைவாக திருப்தி அடைகிறதெல்லாம் இன்றைக்கி நடக்கும். இப்போ வேலையில் இருந்தாலும் கூட வேலை சார்ந்த ஒரு மனநிறைவு ஏற்படும். வேலை சார்ந்து சக ஊழியர்களோட ஒரு நட்புறவோட, நண்பர்களோட ஒரு பழகக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கி உண்டாகும். அப்போ புதனுடைய உபநட்சத்திரம்னு பலமாக இருக்கிறதுனால நல்ல டெக்னிக்கல் நாலேஜ் இன்றைக்கி வெளிப்படும். அதாவது ஒரு கஷ்டமான வேலை, அதுக்கு நீங்கள் ஒரு நல்ல சொல்யூஷனை கண்டுபிடிச்சி சுலபமாக அதை தீர்த்து வைக்கிறீங்க. அதற்காக உங்களுக்கான பாராட்டு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். மே மாதம் 15 வியாழக்கிழமை மதியம் 2:07 மூலம் நட்சத்திரம். கேதுனுடைய நட்சத்திரம்தான். கேது சூரியனை போல செயல்படக்கூடிய அமைப்பு. அதனால் கேது குருவனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால இன்றைக்கி எதிர்பார்த்த சந்திப்புகள், எதிர்பார்த்த உறவுகள், எதிர்பார்த்த சுப நிகழ்ச்சிகள் நல்லபடி நடக்கும். அதாவது நீண்ட நாளாக ஒரு பிரிவில் இருக்கோம், ஒருத்தர் கூட இணக்கமாக இல்லை, சண்டை போட்டுட்டு இருந்தோம். இப்போ மறுபடியும் அவங்களோட இணக்கமாக, அது சொந்த பந்தமாக இருந்தாலும் நட்பு முறையில் இருந்தாலும் அதை மீண்டும் சந்தித்து அந்த நட்பை புதுப்பிக்கிற வகையில் இன்ற நாள் அமையும். மே 16 வெள்ளிக்கிழமை பூராடம் நட்சத்திரம். அதாவது மாலை 4:07 தொடங்குகிறது. 2ஆம் இடத்துல சந்திரன் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. சுக்கிரன் 5ஆம் இடத்துல சனியோடு சேர்ந்துருக்காரு. 9ஆம் இடத்துல செவ்வாயும் சனி நட்சத்திரத்தில் இருக்காங்க. அதனால் இன்றைக்கி நம்ம பேசுகிற பேச்சு அது உறவுகளுக்கும் மகிழ்ச்சி தரும், நம்முடைய கலை உணர்வுக்கும். இப்போ நிறைய பேர் மியூசிக்கில், இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக் மற்றும் வாய்ப்பாட்டிலெல்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இது ஒரு புகழ் தரக்கூடிய அமைப்பு. இறை வழிபாடு, உயர்கல்வி, ஆராய்ச்சி கல்வி இதில் எல்லாம் நம்மளுடைய திறமை வெளிப்படும். பூர்வீக பலமும் நன்றாக இருக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.